ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம் மகிமைப்படுவதாக இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். எப்படிலாம் ஜெபிக்கலாம்ன்றதை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கூட ரொம்ப அழகான ஒரு காரியத்தை ஆண்டவர் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு நினைக்கும்போது அப்போ நான் எந்த வேலைக்கும் போகவே கூடாதா அப்படின்னா அது மீனிங் அல்ல. நம்ம எங்கே வேலையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இடைவிடாமல் ஆண்டவரோட ஒரு தொடர்பு, ஆவியானவரோடு நல்லா பேசிக்கிட்டே இருக்கணும். வேலையில் இருந்தாலும் உள்ள அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்கணும், ஜெபிச்சுட்டே இருக்கணும். உள்ள ஒரு பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணுறது நான் கேட்டேன். டு நாட் புட் ஜீசஸ் அந்த ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு. அப்படி கேட்கும்போது நமக்கு இந்த கொஞ்சம் என்னடா கான்ட்ராக்ட் பண்ணுறாரோ, தவறான உபதேசம் பேசுகிறாரோ அந்த மாதிரி தோணுதில்ல. நான் அப்படி தான் கேட்டேன். ஏன்னா அப்படி இது வித்தியாசமாக சொல்கிறாரு. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பதாக வைத்துள்ளேன், புட் காட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் பிரசங்கம் பண்ணி கேட்டுருக்குறோம். இவர் நாடானா கர்த்தரை முன்னாடி போடாதீங்க அப்படின்றாருன்னா அப்புறம் அது ரொம்ப அழகாக விளக்குனார். கர்த்தரை முன்னாடி வச்சுட்டோம். நம்ம என்ன பண்ண ஒரு ரிச்சுவலாக ட்ரெடிஷனாக கர்த்தரை ஃபஸ்ட்டு வச்சுருவோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலைகளும் பண்ணுவோம். கடைசியில் அந்த கடைசி என்ன வேலை பண்ணுறோமோ அதுதான் டாப்பில் நிற்கும். கர்த்தர் கீழே போயிடுவார். கர்த்தரை சுத்தமாக மறந்துடும். காலையில் என்ன படிச்சுன்றது கூட நம்ம மறந்து போயிடும். அப்போ அவர் சொன்ன ஒரு காரியம் ஃபஸ்ட்டில் அவர் அந்த மெசேஜ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக அதை சொன்னார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்த்தரை நீங்கள் மேலே ஃபஸ்ட்டில் நீங்கள் வச்சா நீங்கள் மறந்து போயிடுங்க. இப்போ கர்த்தரை சென்டர், எங்கள் வாழ்க்கையில் சென்டரில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி சென்டரில் நீங்கள் வச்சிங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் போகும்போதும் கர்த்தர் இருப்பார், நீங்கள் எங்கே போனாலும் கர்த்தர் சென்டரில் இருப்பார். காட் டேக்ஸ் த சென்டர் ஆஃப் த பிளேஸ், த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆண்டவர் எடுத்துட்டாருன்னா, ஆஃபீஸில் போகும்போது எல்லா இடங்களிலும் போகும்போதும் நடுவில் காட் எல்லாத்துலேயும் அவர் வருகிறாருன்றதை குறித்து ரொம்ப அழகாக பிரசங்கம் பண்ணார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல். காலையில் மட்டும் இடைவிடாமல் அந்தி சந்தி மதியான நேரங்களில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், ஜெபிப்பேன் அப்படின்றார். ஒரு மெச்சூர்டான ஒரு விசுவாசியாக காலையில் மட்டும் ஜெபம், நைட்டு மட்டும் ஜெபம் இல்லை, மெச்சூர்டாக இடைவிடாமல் ஆவியானவரோடு அப்படியே கனெக்ஷனில் காரில் போகும்போது வரும்போது காலேஜ் ஃப்ரீ டைமில் அந்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஆண்டவரோட அப்போ பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்கணும். இப்படிப்பட்ட அபிஷேகத்திற்காக கேட்கணும். கேட்டிங்கன்னா அவங்க நிரப்புவார். இடைவிடாமல் ஜெபிக்கிற ஆற்றலை தாங்க ஆண்டவர்னு கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஜெபிக்க வைப்பார். கர்த்தர் தாமே எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.